உங்கள் வீடியோ எடிட்டிங் ஸ்பீடை 10x இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட 2 சீக்ரெட் இருக்குது, வாங்க காமிக்கிறேன். நீங்கள் எடிட் பண்ணும்போது டூல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண வெறும் மவுஸை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் மேக்கிங் அ ஹியூஜ் மிஸ்டேக். இல்லையே நான் கீபோர்ட் ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொன்னாலும் யூ ஆர் நாட் ஃபாலோவிங் திஸ் ட்ரிக். நம்ம எடிட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 4 ஃபங்க்ஷனை தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுவோம். கட், ட்ரிம் ஃபார்வர்ட், ட்ரிம் பேக்வர்ட், டெலிட். பட் இந்த 4 ஃபங்க்ஷனையும் இந்த 4 ஃபிங்கருக்குள்ள எடுத்துகிட்டு வந்தா இமேஜின் ஹவு ஃபாஸ்ட் யுவர் ஒர்க் ஃப்ளோ வில் பி. ஸோ நல்லா பாருங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரெசால்ட்டில் கீபோர்ட் கஸ்டமைசேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பார் இருக்கும், இதில் ஸ்ப்ளிட் கிளிப்னு சர்ச் பண்ணால் இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இது டிஃபால்ட்டாக இந்த ஒரு ஷார்ட்கட்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதை செலக்ட் பண்ணி இதை நம்ம 1ன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்படி நான் 1ன்னு சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த ஒரு ஃபிங்கரை வச்சே என்னால் ஈஸியாக கிளிப்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி யூ கேன் ட்ரிம் வெரி ஃபாஸ்டர். அதே கீபோர்ட் கஸ்டமைசேஷன்ல சர்ச் ஃபார் ஸ்டார்ட் டு பிளேயர், இதுல ரிப்பல் கீழே இந்த ஸ்டார்ட் டு பிளேயரோட டிஃபால்ட் வேல்யூவை நம்ம 2ன்னு சேஞ்ச் பண்ணலாம். அதே சேம் ப்ராசஸ் N2ன்னு டைப் பண்ணலாம். அண்ட் இந்த N2 பிளேஹெட்டை நம்ம 3ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கிளிப்பை ட்ரிம் பண்ணணும்னா அதை கட் பண்ணி செலக்ட் பண்ணி டெலிட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் see the magic. இப்போ நான் பிளே ஹெட்டை மட்டும் ஒரு பொசிஷனில் செட் பண்ணிட்டு இந்த பிளே ஹெட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத ட்ரிம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 2 ப்ரெஸ் பண்ணால் போதும். ஆர் ரைட் சைடில் இருக்கிறது ட்ரிம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 3 ப்ரெஸ் பண்ணால் போதும். செம்ம ஈஸியாக இருக்குல்ல? வெயிட், இன்னொரு ஷார்ட்கட்டை சொல்கிறேன். இங்கே சர்ச்சில் ரிப்பிள் டெலிட்னு சர்ச் பண்ணி இங்கே எடிட்டுக்கு கீழே இருக்க ரிப்பிள் டெலிட்டை நம்ம 4க்கு செட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்துல கிளிப்பை நான் கட் பண்ணுறேன், அந்த பஞ்ச் அப்படியே செலக்ட் பண்ணி நான் 4 ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆகி ரிமைனிங் பஞ்ச் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆயிரும். இல்லை எனக்கு வந்து அந்த இடத்துல ஸ்பேஸ் வேணும், எனக்கு அவ்வளோலாம் அந்த ரிப்பிள் டெலிட் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கிளிப்ஸை செலக்ட் பண்ணிட்டு டிஃபால்ட்டாக இருக்க பேக் ஸ்பேஸ் கொடுக்கும்போது அந்த கிளிப்பு மட்டும் டெலிட் ஆகுமே தவிர வேறு கிளிப்பெல்லாம் ஜாயின் ஆகாது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் கரெக்டாக எனக்கு பேக்கில் ஒரு 2 செகண்ட் ட்ரிம் பண்ணணும். அதே மாதிரி இந்த போர்ஷனை கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க 2 செகண்ட் ஜங்கை ரிமூவ் பண்ணணும். அது கூடவே இந்த பஞ்ச் அப்படியே நான் ரிமூவ் பண்ணணும். அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு நான் யூஸ் பண்ண ஷார்ட்கட் 1 2 3 4. ஸோ இதை தாண்டியும் நிறையா ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஸோ அதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ஃபில் பண்ணுங்க, உங்கள் மெயிலுக்கே நான் சென்ட் பண்ணுறேன். கண்ட்ரோலிங் த மெஸ். இப்போ நம்மளோட ஃபூட்டேஜ், அசர்ட்ஸ், டைம்லைன் எல்லாமே இந்த மாதிரி ஸ்கேட்டர்டாக இருந்தால் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் கன்ஃபியூஸாக இருக்குது, நிறையா சான்சஸ் இருக்குது. இதனாலேயே எக்கச்சக்க டைமை வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த ஸ்ட்ரக்சரில் பின்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபூட்டேஜஸ், அசட்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்பெக்டிவ் பின்ஸில் ஆட் பண்ணாலே நீங்களே பாருங்கள் இந்த டிஃப்ரென்ஸை. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஹவர்ஸ் ஆஃப் டைமை நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியுது. அண்ட் ப்ரோஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லை சீரியஸாக லேர்ன் பண்ணி 0லேருந்து ப்ரோவாக உங்கள் ஸ்கில்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸில் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ நோ த ஆன்சர் வேர் யூ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி யூ கேன் புக் அ ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் வித் அவர் டீம். அடுத்த ஒரு பேங்கர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, peace.